ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்கள்கிட்ட அப்போது சொன்னேன். நான் உங்கள்கிட்ட அப்போது சொல்லி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோவில் அப்துல் கலாம் ஒரு பெரிய இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீனோட மரணம். அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப துக்கத்துல சோகத்துல இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் தேர்த்தி விடணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்காரு வீட்டில். பட் இருந்தாலும் அப்துல் கலாமுக்கு இருக்க பொறுப்பு ரொம்பவே பெருசு. அது ஒரு நாட்டோட பொறுப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் சயின்ஸ். அவரு எஸ்எல்வியில் இருக்க அந்த டெடிகேஷன், அவரோட பொறுப்பு எஸ்எல்விக்கு ரொம்பவே முக்கியம். அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கும் போது இவரால வந்து ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டு இவரோட வீட்டுல இருக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவே வந்து சொல்றாரு, நாங்க இங்க பாத்துக்கிறோம், நீ வந்து போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அப்துல் கலாமும் தும்பாவுக்கு போறாரு. எல்லாருமே ஒரு எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பார்ட்ஸை ஒரு ஒரு குரூப் ஒரு டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அப்துல் கலாமுக்கு ஒரு டீம் லீடரா ஒரு விஷயம் வந்து தோணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோக்கு, அதாவது இவர் வேலை செஞ்ச அந்த தும்பா அந்த நிலையத்துக்கும் மற்ற மையம் இந்த விண்வெளி மையத்துக்கும் தொடர்பு கம்யூனிகேஷன் சரியா இல்லையோ அப்படின்னு அப்துல் கலாமுக்கு தோணுச்சு. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம். எஸ்எல்வி போன்ற இந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். அப்படின்னும் போது கம்யூனிகேஷன் தான் இப்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அப்துல் கலாமுக்கு தோணுது. அப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒருத்தர் இஸ்ரோவோட தலைமை அலுவலகத்துல இருந்து வராரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்.எஸ். ராஜன். இவரு இந்த டைமுக்கு இவர் ஏன்டா சொல்றீங்க, இவருக்கும் அந்த இந்த விஷயத்துக்கும் அந்த கம்யூனிகேஷனை வந்து இவர் எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க மெயின் பாயிண்ட். அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சரி ஒரு ஒரு ரொம்பவே ஒரு மேதாவி ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, நாலேஜ் வைஸ் ரொம்ப அதிகமான சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, இருக்கிறதுலே அடிமட்ட அந்த தொழிலாளர்கள் வரையும் அவர் வந்து ஒரே மரியாதையோட எல்லாருக்கிட்டுமே வந்து பணிவோட தான் பேசுறாரு. இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறதுனாலே அவருக்கு வந்து மரியாதை அப்படின்றது எல்லா பக்கமும் வந்து கொடுக்கப்படுது. அப்படின்னும் போது அவர் வந்து இஸ்ரோட தலைமை அலுவலகத்துல இருந்து வர்றதுனால எல்லா விண்வெளி மையத்துக்கூடும் ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்காரு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அப்படின்னும் போது அப்துல் கலாமுக்கு தேவைப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஒய்.எஸ். ராஜன் கிட்ட இருந்து கிடைக்கும். அதே போல அப்துல் கலாமும் இவரும் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறாங்க. அதன் மூலமா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு மறுபடியும் ஒரு பேர் இழப்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து இறந்துடுறாரு அப்படின்ற நியூஸ் வருது. அவரு போயிட்டு பாக்குறாரு, இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூடயே இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட அப்பா கூட செலவு பண்ண அந்த டைம் எல்லாம் வந்து அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் வந்து அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அவர் வந்து ரெண்டு பேரும் எப்படி அந்த மசூதிக்கு போவாங்க, அவர் வந்து அவரோட ரிலிஜியஸ் ப்ரீச்மெண்ட், அதாவது கடவுளை பத்தி அப்துல் கலாமுக்கு அவரோட அப்பா எப்படி எடுத்து சொல்லுவாரு. ஏன்னா அவரோட அப்பா வந்து இறைவன் நம்பிக்கை அதிகமா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த டைம்ல தான் நம்ம அப்துல் கலாம் அவரோட அப்பாவை பத்தி ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட அப்பா எப்பவுமே காசை செலவு பண்ண விரும்ப மாட்டாராம். ஆமா, அவரோட அப்பா உடல்நல குறைவா இருந்த போது கூட, வயசாகி ரொம்ப முடியாம இருந்த போது கூட அவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்டர், அப்துல் கலாம் வந்து ஒரு நல்ல டாக்டரா அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு கூட்டு போனா கூட சரி, அவர் அப்பா வந்து அப்துல் கலாம திட்டுவாராம். நான் நல்லா தானே இருக்கேன், நீ என்னை வந்து பார்த்தாலே போதும், என் நோய் குணமாயிடும், எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து இந்த செலவு பண்ணி டாக்டர் எல்லாம் வர வைக்கணும், செலவு ஏன் இவ்வளவு வீணா செலவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம திட்டுவாராம். இருந்தாலும் அப்துல் கலாமுக்கு ஒரு பாசம், அதனாலதான் வந்து அவர் கூட்டு வர்றாரு. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எந்த டாக்டராலுமே கியூர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் அம்மா கூட இருந்தா இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அதே பொறுப்பு ஜலாலுதீன் இறந்த போது ரொம்ப நாள் இருக்க முடியாத அதே அப்துல் கலாம் தான் இப்பயும் இருக்காரு. ஏன்னா அது அவரோட பொறுப்பு குறையல, அதிகமா தான் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இவர் வந்து திருப்பியும் பேக் டு த ஃபார்ம் தும்பாக்கு போறாரு.
தும்பாக்கு போன சில மாதங்கள் கழித்து இன்னொரு திடுக்கிடும் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்கள்ல அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அப்படின்ற நியூஸ். அவருக்கு டக்குன்னு இந்த நியூஸ் வந்த உடனே எப்படி வர்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. கிடைச்ச பஸ்ல ஏறி திருப்பி அங்க இருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி ராமேஸ்வரம் வந்து கடைசியில வந்து சேர்றாரு. மறுநாள் காலைல வந்து சேர்றாரு. இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. அப்போ அப்துல் கலாம்க்கு யோசிக்கிறார், நம்ம பொறுப்புனால நம்ம குடும்பத்தை நம்ம சரியா கவனிக்கலையோ, அப்பா இறந்துட்ட பிறகு அம்மா வந்து தனியா நம்ம விட்டுருக்க கூடாதோ, நம்மளோட கவனம் இந்த ராக்கெட் சயின்ஸ் மேல இவ்வளவு இருந்த கவனம் நம்மளுக்கு ஏன் நம்ம அம்மா மேல இல்லாம போச்சு அப்படின்னு அவரு வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க எந்த பொறுப்பை வந்து கையில எடுத்திருப்பீங்க? நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கீங்க, அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி நீங்க கேர் பண்ணுவீங்களா, இல்ல இந்தியாவுக்காக ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணுவீங்களா? சில பேர் ரெண்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அது ரொம்பவே கஷ்டம்தான். ஓகே, இந்த மாதிரியான ஹார்ட்ஷிப்ஸை அப்துல் கலாம் எப்படி கையாண்டிருக்காரு அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.